இது போன்ற குழப்பம் கூட்டணியில என்னதான் முடிவு இந்த பக்கம் ஒரு கூட்டணி சொல்லிருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமா வெற்றி கூட்டணி அமைப்போம் 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் போவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து ரெண்டாக ஆக்க வேண்டும். இதை உடைக்கணும். இது வந்து வேறு எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது, யாருக்கும் வெற்றி அடைந்தக்கூடாது என்பது திட்டமிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு கைக்கூலிகளாக வைத்து கொண்டு பாமகவை உடைக்க நினைக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் எங்களுக்கு பொது இது என்பது எங்களுடைய அன்புமணி தலைவர் தலைமையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் சரியான கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதான கூட்டணி. அந்த 100க்கு 100% அதில் சந்தேகமே கிடையாது. தேர்தலை பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எங்களுக்கு ஐயா தான், எங்களை உருவாக்குனது ஐயா தான். ஊசி தங்கத்தில் இருக்குது, எடுத்து குத்திக்க முடியுமா? நம்ம குத்திக்கலாமா? தங்கம் தானே ஊசியை குத்திக்கிட்டா வலிக்குமா வலிக்காதா? அந்த மாதிரி நாங்களாம் உயிரை கொடுத்து அந்த கட்சி வளர்த்தி இன்றைக்கி ஏதோ யாரோ சொல்கிறான்னு பேச்ச கேட்டுலாம் பின்னாடிலாம் போக முடியாது. எங்களுக்கு சரியான வழி நடத்துவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக எங்களை கட்சி வழி நடத்துவர் வந்திருக்கிறார். அவர் பின்னாடி 95% பேர் இல்லை 99% நிர்வாகிகள் இன்றைக்கி அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறாங்க. இந்த 1% காசை கையில் வச்சுக்கிட்டு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு சும்மா பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர வேறு எந்த விதமான இதுவும் பலனும் நடைபெற போவதில்லை.